மரணமடைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் ஏப்ரல் 30 அன்று புகார் அளிக்கவில்லை என காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்துல சமூக வலைதளங்கள்ல ஒரு கடிதம் ஒன்றும் வைரலாக பரவி வருகிறது. அதாவது கடந்த 30ஆம் தேதி உயிரிழந்த KPK ஜெயக்குமார் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பல்வேறு புகார்களை முன்வைத்து ஒரு கடிதம் அனுப்பியதாக ஒரு கடிதம் சமூக வலைதளங்கள்ல பரவியது. இது தொடர்பாக காவல்துறை ஒரு மறுப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது கடந்த 30ஆம் தேதி எந்த புகாரும் அவர் தரப்பிலிருந்து வரவில்லை. அதாவது KPK ஜெயக்குமார் தரப்பிலிருந்தோ ஜெயக்குமாரிடமிருந்தோ எந்த புகார்களும் வரவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டு அந்த தகவலை தான் குறிப்பிட்டுள்ளனர். அதாவது KPK ஜெயக்குமாரை காணவில்லை என அவரது மகன் கருத்தையா என்பவர் காவல் நிலையத்தில் உபரி காவல் நிலையத்துல புகார் அளித்த 2ஆம் தேதி இரவு புகார் அளித்திருக்கிறார். 2ஆம் தேதி காணவில்லை என 3ஆம் தேதி இரவு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகார் அளித்த போதுதான் அந்த கடிதம் அலுவலக உதவியாளர் மூலம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த புகார் கிடைக்கப்பட்டதாகவும் நடவடிக்கை காவல்துறை தரப்புல எடுக்கவில்லை எனவும் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார், அதாவது கருத்தையா என்பவர் அளிக்கப்பட்ட புகாரின் போது இந்த கடிதத்தையும் சேர்த்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் துரித விசாரணை மேற்கொள்வதற்கு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 3 தனிப்படைகளும் பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்திய நிலையில் தான் அவரது தோட்டத்துல உயிரிழந்த நிலையில எரிந்த நிலையில ஜெயக்குமாரது சடலம் மீட்கப்பட்டதாக காவல்துறை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த எரிந்த நிலையில சடலம் மீட்கப்பட்டதை தொடர்ந்தும் 7 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க, அதாவது இந்த சம்பவம் எதற்காக நடைபெற்றது என்பதை கண்டுபிடிக்க 7 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த 30ஆம் தேதி கடிதம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பியதாக சொல்லப்படக்கூடிய தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை அந்த கடிதத்துல காவல்துறை தரப்புல குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.